வணக்கம் யூடியூப் நேயர்களே. உயர்ந்த மனிதன் உலக திரைப்பட வரலாற்றில் 125 படங்களை கதாநாயகனாகவே நடித்து முடித்த முதல் நாயகன் என்ற பெருமையை நடிகர் திலகம் உருவாக்கியது இந்த படத்தின் மூலம்தான். ஏவிஎம்மின் பங்குதாரர் பிஜேபி ஐயர் ஒரு வங்காளி மொழி படத்தை பற்றி ஏவிஎம்மில் சொன்னார். உத்தர் புருஷ் என்ற பெயர் கொண்ட அந்த படம் நன்றாக போனதாகவும் சொன்னார். அந்த படத்தை பார்த்து ஒரு அழகான திரைக்கதையை ஜாபர் சீதாராமனை வைத்து உருவாக்கப்பட்டது. பெங்களூருவில் இதன் திரைக்கதை விவாதம் செய்யப்பட்டது. ஹீரோவாக சிவாஜி போடலாம் என்று ஏவிஎம் சரவணன் கூறினார். சிறிது காலம் சிவாஜிக்கும் ஏவிஎம் நிறுவனத்துக்கும் சிறிது மனஸ்தாபம் காரணமாக சிறிய இடைவெளி இருந்தது. தங்கை படப்பிடிப்பில் டைரக்டர் ஏசி திருலோகச்சந்தரை பார்க்க சென்ற சரவணன் சிவாஜியை அங்கு சந்தித்தார். தன்னை வைத்து மீண்டும் படம் எடுக்காதது பற்றி சரவணனிடம் அன்பாக உரிமையுடன் கேட்டார் சிவாஜி. சரவணன் இது பற்றி ஏவி மெய்யப்ப செட்டியாரிடம் கூற, அதன் அடிப்படையில் தான் உயர்ந்த மனிதன் படத்தில் சிவாஜியை கதாநாயகனாக நடிக்க வைப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. முருகன், குமரன், சரவணன் மூவரும் அன்னை இல்லம் சென்று இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. சிவாஜி நடிக்க ஒப்புக்கொண்டு டைரக்டர் யார் என்று கேட்டார். கிருஷ்ணன் பஞ்சு என்றதும் உடனே சிவாஜி, பஞ்சு அண்ணனுக்கும் எனக்கும் சரிப்பட்டு வராது, நான் நடிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டார். சிவாஜி போலவே பஞ்சு அவர்களும் சிவாஜி நடிக்கிறார் என்றதும் மறுப்பு தெரிவித்தார். இருவரையும் சமாதானம் செய்து படத்தில் பங்கு பெற ஏற்பாடு செய்யப்பட்டது. சிவாஜி அப்போது சற்று உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். அவரது உடல்நிலை சற்று தேறியதும் உத்தர் புருஷ் படத்தை சிவாஜிக்கு போட்டு காட்டப்பட்டது. படத்தை பார்த்த சிவாஜி, இதில் எனக்கு சரியான ரோல் இல்லையே, வேண்டுமென்றால் அந்த டாக்டர் ரோல் பண்ணலாம், சின்ன ரோல் தான், நான் வேணும்னா கெஸ்ட் ஆர்டிஸ்டா இந்த படத்தில் நடித்து தரேனே என்றார். அவரை சமாதானப்படுத்தி ஹீரோவாக நடிக்க சம்மதிக்க வைக்கப்பட்டது. சிவாஜி அரை மனதுடன் ஒப்புக்கொண்டார். படத்தில் சிவாஜி நடிப்பது என்று உறுதி செய்யப்பட்டதும் சிவாஜியின் தம்பி சண்முகத்திடம் சம்பளம் பற்றி பேசப்பட்டது. தற்போது அவர் வாங்கும் சம்பளம் பற்றி விசாரித்த போது கடைசியாக தில்லானா மோகனாம்பாள் படத்துக்கு ரூபாய் 2 லட்சம் தரப்பட்டது தெரிய வந்தது. உயர்ந்த மனிதன் கருப்பு வெள்ளை படம், படப்பிடிப்பு நாட்களும் குறைவு, ஆகவே 1.25 லட்சம் ரூபாய்கள் என்று ஏவிஎம் தரப்பில் இருந்து கூறப்பட்டு சிவாஜி தரப்பில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. உயர்ந்த மனிதன் படப்பிடிப்பு ஆரம்பித்து சில நாட்கள் நடைபெற்று அதை நிறுத்திவிட்டு தோகலியான் குழந்தையும் தெய்வமும் இந்தி பதிப்பு படத்தை எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதற்குள் இடையில் 8 மாதங்கள் ஆகிவிட சிவாஜியின் தம்பி சண்முகம் ஏவிஎம்மில் படத்தை நிறுத்திவிட்டார்களோ என்று கேட்க, நடந்த விபரத்தை ஏவிஎம் தரப்பில் கூறி மீண்டும் உயர்ந்த மனிதன் படத்தின் படப்பிடிப்பு ஆரம்பித்து முடிக்கப்பட்டது. தமிழக அரசு 1968ஆம் ஆண்டின் சிறந்த படமாக உயர்ந்த மனிதன் தேர்வு செய்யப்பட்டு ரூபாய் 30,000 பரிசளித்தது. தமிழக அரசு இந்த படம் மூலமாக சிறந்த ஒளிப்பதிவாளர் சுந்தரம், சிறந்த இயக்குநர்களாக கிருஷ்ணன் பஞ்சு ஆகியோரை தேர்வு செய்தது. 1968ஆம் ஆண்டின் சிறந்த பாடகியாக பி சுஷீலாவை மத்திய அரசு இந்த படம் மூலமாக தேர்வு செய்தது. தீபம் படத்தின் படப்பிடிப்பில் இயக்குனர் கே விஜயனிடம் சிவாஜி, என் கையிலே ஏதாவது ஒரு பொருளை கொடுங்க, ஒரு சின்ன கம்பு மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் என்றார். இதற்கு காரணம், நிறைய நடிகர்களுக்குள்ள முக்கிய பிரச்சனையே நடிக்கும் போது கைகளை எப்படி வைத்துக் கொள்வது என்பதுதான். அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை கையில் வைத்து நடிப்பது வசதியாக இருக்கும். இதற்கு 2 உதாரணங்களை கூறலாம். அது உயர்ந்த மனிதன் படத்தில் அந்த நாள் ஞாபகம் பாடல் காட்சியில் சிவாஜி கைத்தடியை வைத்திருப்பார். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நம்மிடம் என்ற பாடல் வரிக்கு சிவாஜி கையை உயர்த்தாமல் அந்த கைத்தடியை மேலே உயர்த்தி கீழே தாழ்த்தி வித்தியாசமாக நடித்திருப்பார். அந்த ஆக்ஷனை ரசிகர்கள் வெகுவாக ரசித்தார்கள். உயர்ந்த மனிதன் படத்தில் சிவாஜியின் மகனாக நடித்த சிவகுமார் நடிகர் திலகத்தை பற்றி கூறுகிறார். உறுதிமொழி படப்பிடிப்பு, நானும் பிரபுவும் தேக்கடியில் நடித்துக் கொண்டிருந்தோம். அங்கே ஒரு நாள் சிவாஜி குடும்பத்துடன் வந்திருந்தார். அப்படியே என் மீது தோளில் கை போட்டபடியே தனியே நடந்த சிவாஜி, கவுண்டரே, சிவாஜி கணேசன் தேக்கடிக்கு கெஸ்டா வந்திருக்கண்டா, நடிப்பதுக்கு வராமல் என்று குரல் தழுதலுக்க சொன்னார். அண்ணே, என்ன பேச்சு பேசுறீங்க? நீங்க சாப்பிட்டு மிச்சமான சோற்றைத்தான் நாங்க சாப்பிடுகிறோம், நீங்க மிதித்த புல்லுதான் நாங்க விளையாடுகிறோம். எந்த கொம்பனும் இந்த தமிழ் மண்ணில் உங்க சாதனையை முறியடிக்க முடியாது என்று நான் சொன்னேன். அப்படியா நினைக்கிற என்றார் சிவாஜி. இது என் தாய் மேல் சத்தியம், தொழில் மேல் சத்தியம் என்று சொன்னேன். உடனே சிவாஜி, எல்லோரும் அப்படி நினைப்பாங்களா என்ற சிவாஜியின் கேள்வி என்னை கலங்கச் செய்து விட்டது. மனிதர்கள் பிறக்கலாம் இறக்கலாம், ஆனால் தமிழ் உள்ளளவும் தமிழ் சினிமா உள்ளளவும் அந்த ஒரு உலகமகா கலைஞரின் சாதனையை யாரும் மறந்துவிட முடியாது என்று சிவகுமார் கூறினார். உயர்ந்த மனிதன் படத்தில் வாணிஸ்ரீ நடிகர் திலகத்தை பற்றி கூறுகிறார். நடிப்புக்கு அகராதி, இலக்கணம், பல்கலைக்கழகம் எல்லாமே சிவாஜிதான். அவரோடு நடித்த ஒவ்வொரு நிமிடமும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாதது.
நடிப்புக்கு பாஷை அவசியம் இல்லை. சிவாஜி படத்தை உலகில் எங்கேயாவது யார் பார்த்தாலும் பாஷை புரியாவிட்டால் கூட யார் இந்த நடிகர் என்று கேட்க வைப்பவர். நாம் கடவுளை நினைக்க பிரார்த்தனை செய்யற மாதிரி நடிகர்கள் கலைஞர்கள் சிவாஜியை நினைச்சு நடிக்கிறாங்க. படப்பிடிப்பு தளத்தை கோவிலாக நினைக்கிறவர் சிவாஜி. இன்ஜினியரிங்கா, மெடிக்கலா, படிக்க புக் இருக்கு, வக்கீலா நடிக்கணுமா, டாக்டரா நடிக்கணுமா, எப்படி நடிக்கணும்னு புக்கு இல்லை, சிவாஜி இருக்கிறார். ஒரே வார்த்தையில் சொன்னால் அவர் ஒரு மகான். திரு ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் படத்தில் சிவாஜி நடிப்பை பற்றி கூறுகிறார். உயர்ந்த மனிதன் படத்தில் அந்த நாள் ஞாபகம் பாட்டுக்கு உதட்டசைச்சு நடித்த அந்த உன்னதமான நடிப்பு, ஆத்திரப்பட்டு சிவக்குமாரை உண்மையிலேயே அடிக்கிற மாதிரி அடிச்சு நடித்தது, சிவக்குமார் செய்து கொண்டு வந்து போட்ட காரமான சாப்பாட்டை ருசிச்சு கண்ணில் தண்ணியோட மூக்க உறிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி காட்சிகளில் தத்ரூபமாக நடிக்க இந்தியாவில் சிவாஜியை தவிர வேற எந்த நடிகனாலும் முடியாது என்று கூறியிருக்கிறார். உயர்ந்த மனிதன் படத்தை பற்றி பேசும் படம் சினிமா மாத இதழின் பாராட்டு இதோ. பராசக்தி படத்தின் இயக்குநர்களான கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் உருவாகி ஏவிஎம் நிறுவனத்தார் தயாரித்த நடிகர் திலகத்தின் 125வது படம் உயர்ந்த மனிதன். இந்த படத்தில் சிவாஜி உயர்ந்த மனிதனாகவே நடித்து காட்டி தன்னை ஒரு சிறந்த நடிகரென மக்கள் மத்தியில் நிரூபித்து காட்டி கொண்ட படம். சிவாஜி நடிப்புக்கு கணக்கில்லாமல் சபாஸ் போடலாம், போட்டுக்கொண்டே இருக்கலாம். இந்த படத்தை பற்றி நடிகர் திலகத்தின் கருத்து: எனது முதல் படம் ஏவிஎம், எனது 125வது படமும் ஏவிஎம். எந்த நடிகனுக்குமே கிடைக்காத வாய்ப்பு இது. உயர்ந்த மனிதன் திரைப்படம் சென்னையில் ரிலீஸ் செய்யப்பட்ட அதே நாளில் பம்பாய் ரிவோலியிலும் ரிலீஸ் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் திலகம் சிவாஜி பெருந்தன்மையின் மறுவடிவம் ஏவிஎம் சரவணன் கூறுகிறார். உயர்ந்த மனிதன் கதைப்படி சிவாஜியும் அசோகனும் ஆறுயிர் நண்பர்கள். ஆனால் நடைமுறையில் அப்போது இருவரும் எதிர் துருவங்கள். 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் அசோகன் திமுக கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்தார். சிவாஜி காங்கிரசுக்காக பிரச்சாரம் செய்தார். அப்போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அவர்களிடையே மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தி விட்டது. படம் தயாரிக்கும் போது சிவாஜி அவர்கள் என்னிடம், எனக்கு கொஞ்சமும் பிடிக்காத அசோகனை படத்தில் எனக்கு நண்பனாக நடிக்க வைத்துள்ளீர்கள். என்னை அறிமுகப்படுத்திய முதலாளி அப்பச்சி ஏவிஎம் படம் என்பதால் நான் எதுவும் மறுத்து பேச முடியாது. படப்பிடிப்பு நடக்கும் சமயங்களில் எங்களுக்குள் எந்தவிதமான நெருக்கமும் இருக்காது. ஆனால் படம் வெற்றியடைய என்னுடைய முழு ஒத்துழைப்பும் உண்டு என உறுதியளித்தார். படத்தில் அசோகன் குடித்துவிட்டு சிவாஜி வீட்டில் நடக்கும் விழாவில் உணர்ச்சிகரமாக நடித்து உயிர்விடும் காட்சி. அசோகனின் நடிப்பை பத்திரிகைகள் பலவாறு பாராட்டி எழுதின. சிவாஜியை அசோகன் இந்த காட்சியில் நடிப்பில் ஓவர்டேக் செய்துவிட்டதாக கூட சில பத்திரிகைகளில் விமர்சனம் வெளிவந்தன. ஆனால் அந்த காட்சி அவ்வாறு பலருடைய பாராட்டுகளையும் பெற்றதுக்கு சிவாஜிதான் காரணம் என்பதே உண்மை. அன்று அந்த காட்சி எடுக்கப்பட்ட போது நான் அந்த அரங்கில் இருந்தேன். இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சு இருவருக்கும் திருப்தி அளிக்கும் வகையில் இல்லாததால் பல டேக்குகள் எடுத்தும் அசோகனால் நடிக்க முடியவில்லை. பொறுத்து பார்த்த நடிகர் திலகம் அவர்கள் என்னை அருகே அழைத்து, நான் எப்படி நடிக்கிறேனோ அதை போலவே அசோகனை நடிக்க வையுங்கள் என்று சொன்னார். சிவாஜி நடித்து காண்பித்தார். இந்த இடத்தில் உண்மையை சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். சிவாஜி நடித்து காண்பித்ததில் அசோகனால் ஒரு 10% தான் நடிக்க முடிந்தது. அந்த 10% நடிப்புக்கே இத்தனை பாராட்டுகளா என நாங்கள் வியந்தோம். உயர்ந்த மனிதன் படத்தை பற்றி அறிஞர் அண்ணா அவர்களின் பாராட்டு. சிவாஜியின் 125வது படமாக உயர்ந்த மனிதன் வெளிவந்ததை தொடர்ந்து ஏவிஎம் அவர்களும் சிவாஜியின் நண்பர் கோபால் அவர்களும் ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் ஒரு பாராட்டு விழா நடத்தினார்கள். வடநாட்டில் இருந்து பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். OB சவான் வந்திருந்தார். இந்த விழாவில் அறிஞர் அண்ணா கலந்து கொண்டு சிவாஜியை வாழ்த்து பேச வேண்டும். சிவாஜியை விரும்பாத சிலர் அண்ணாவிடம் சென்று விழாவுக்கு போகாதீர்கள் என்று கூறியிருக்கிறார்கள். 1000 தான் இருந்தாலும் சிவாஜி தான். அவன் எனக்கு எப்பவுமே வேண்டியவன் தான். அவனைப் போல அன்புள்ளவன் எவருமே கிடையாது என்று கூறிவிட்டு அண்ணா விழாவுக்கு வந்துவிட்டார். உடல்நிலை சரியில்லாத அண்ணா விழாவுக்கு வந்து கலந்து கொண்டதுடன் சிவாஜி வாழ்த்தி சுமார் 45 நிமிடங்கள் கீழ்கண்டவாறு பேசினார். அதிலிருந்து சில முக்கியமான விஷயம் மட்டும். இந்த மலர் மலர்ந்த பிறகுதான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இது மொட்டு விடும்போது இது நன்றாக அரும்பி வாசனை கொடுக்கும் என்று எனக்கு தெரியும். கணேசா, என் அருமை தம்பி, நீ எங்கிருந்தாலும் வாழ்க என்று மனம் திறந்து வாழ்த்தினார் அண்ணா.